श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम् गीता ध्यान श्लोकम् ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं भगवद्गीते भवद्वेषिणी 14வது ஸ்லோகத்துல படிக்கலாம். 14, 15, 16 படிப்போம். देवद्विजगुरु प्राज्ञ पूजनं शौचमार्जवम् ब्रह्मचर्यमहिंसा च शारीरं तप उच्यते अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं च यत् स्वाध्यायाभ्यसनं चैव वाङ्मयं तप उच्यते मनः प्रसाद सौम्यत्वं मौनमात्मविनिग्रहः भाव संशुद्धिरित्येतत् तपो मानसमुच्यते. நம்ம 16 தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? 14ல இருந்து பார்க்கணும். முடிச்சிட்டோம். இப்போ இங்க என்ன டாபிக் கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம சத்வ ரஜஸ் தமஸ் இதான் நம்ம பார்க்கிறோம். இதுல ரஜோ குணம் தமோ குணம் இது எப்படி நம்மளுடைய நடவடிக்கைகள் சொல்லும்போது உடல் மனம் புத்தி நிலைகள்ல எப்படி வெளிப்படுகிறது அதை பொறுத்து அந்த நடவடிக்கைகள் நம்மளுடைய மனோபாவனை அதை பொறுத்து ரெண்டையும் பொறுத்து ஒருவர் சாத்விகமானவரா ராஜசிகமானவரா தாமசிகமானவரா இப்படி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதுல ராஜசிகமும் தாமசிகமும் தவிர்க்கப்பட வேண்டியது. அப்ப அப்படிப்பட்டவங்க இவங்க சாதகர்களாக ஆன்மீக சாதகர்களாக ஆன்ம ஞானத்துக்கு அதிகாரியாக ஆக மாட்டார்கள். ஆனா இந்த சாத்விக வழிமுறையை பின்பற்றுபவர்கள் ஆன்ம ஞானத்துக்கான சாதகராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க சாதகராக ஆவாங்க. இததான் சொல்லிட்டு வந்தார் பகவான். அது எப்படி நமக்கு வெளியில தெரியும், எதை வச்சு எந்த மாதிரி நடவடிக்கைகளை தெரியும் சொல்லும் போது வழிபாட்டுல இருந்தே ஆரம்பிக்கிறார். வழிபாட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஆகாரம் யஜ்ஞ தபஸ் தானம் இது வரைக்கும் சொல்ல போறேன் நான் உனக்கு, இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொன்னார். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஆகாரம் பார்த்துட்டோம், யஜ்ஞ பார்த்துட்டோம், தபஸ் என்னது, தபஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான நிலைகள்ல இருந்து தபஸ்னா முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம ஓவராலா. அப்போ உடல்நிலையில தபஸ் என்னது, வாக்கு பேச்சளவுல தபஸ் என்னது, மனதளவுல தபஸ் என்னது, இது நம்ம பார்த்தோம். அடுத்தது என்னது பார்க்கணும் நம்ம இப்போ மானசிகம் மனசளவுல தபஸ்னா என்ன, அதான் இப்ப 16வது ஸ்லோகம் நம்ம படிச்சோம். மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனமாத்ம வினிகிரக பாவ சம்சுத்திரித்யேதத் தப்போ மானசம் உச்சியதே. மனப்பிரசாதம் ஃபர்ஸ்ட். இது என்னது பிரசாதம்? மனப்பிரசாதம் சொல்லும் போது மனதினுடைய அமைதி, மனதினுடைய அமைதித்தன்மை, அதுதான் இங்க. அப்போ இதுவே என்ன சொல்றாங்க பாருங்களேன், தபஸ். இப்போ நம்ம வாங் தபஸ் நம்ம பார்த்தோம்ல, வாங் தபஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். பிரிய ஹிதம் அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சுவாத்தியாயம் கூட அதுல பாராயணம் கூட சொன்னாங்க. வாங்மயம் தப்ப உச்சது. மனசுல எடுத்த உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, மன அமைதி. மன அமைதி தான் ஆரம்பிக்குது தபஸ். இதுவும் தபஸா அப்படின்னா என்ன அர்த்தம், மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதே ஒரு தபஸ். நம்ம என்னென்னமோ தபஸ் பண்றோம், தபஸ் நம்ம போடுற முயற்சிகள் எதையோ சாதிக்கிறோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் உண்மையான தபஸ் பாறை. மனதளவுல மனதை அமைதியாக வைத்துக் கொண்டிருக்க முடிகிறதா? அடுத்து என்ன, சௌமியத்துவம்.
சௌமியத்துவம் சொல்லும் போது உற்சாகமோட இங்க அன்புடைமைன்னு போட்டிருக்காங்க. உற்சாகமாக இருக்கிறது, உற்சாகமான மனநிலை, சியர்ஃபுல்னஸ், எப்போதும் உற்சாகத்தோட சியர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனநிலை. இப்ப ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம், முன்னாடி சொன்ன பிரசாதம், சௌமியத்துவம், சியர்ஃபுல்னஸ் மட்டும் பத்தாது. உற்சாகமானவர்களாக இருப்பாங்க, ஆனா அமைதியா இருக்க மாட்டாங்க, அஜிடேட்டடாவே இருப்பாங்க. நான் உற்சாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு சஞ்சலத்தோட இருப்பாங்க, அஜிடேட்டோட இருப்பாங்க. அந்த மாதிரி. அதே போல பிரசாதம், அதனால என்ன இங்க முக்கியம், இந்த உற்சாகத்தோட இருப்பதோட பிரசாதம் மன அமைதியும் முக்கியம். அப்போ மன அமைதியும் இருக்கணும், உற்சாகமாகவும் இருக்கணும். இப்ப மன அமைதியோட இருக்கன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சுப்போம் நம்ம, அப்படியே அமைதியா சோகமா, இல்ல உற்சாகமே இல்லாம இருக்கிறதா மன அமைதி. அப்படி இல்ல பாருங்க, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்ம ஒண்ணு உற்சாகமா இருக்கிறதுனா அமைதியை எழுந்துருவோம், அமைதியா இருக்கணும்னா உற்சாகத்தை எழுந்துருவோம். அப்படி இல்லை, இங்க மனது அமைதியான இருக்கிறது. இங்க நம்ம மன அமைதின்றது நம்ம எதை புரிஞ்சிருக்கோம்னு தெரியல. சகஜமான ஒரு அமைதியான மனநிலை நமக்கு இருக்கா, இல்ல எதை பத்தியாவது நம்ம சிந்திச்சுட்டே இருக்கோமா? நமக்கு ஒரு ஒர்க், வேலை இருக்கு, ஒரு டியூட்டி இருக்கு, நமக்கு அதை பத்தி நம்ம அந்த டியூட்டியை பண்ணிட்டு போறோம். அப்ப அதை பத்தி நம்ம மனசு டியூட்டியில இருக்கும்போது கூட அமைதியாக இருக்கும். அப்போ அமைதியோட நம்ம அந்த டியூட்டியை பண்ண முடியும். ஆனா இந்த அமைதி இன்மைன்றது எங்கேருந்து வருது, வெளி விஷயங்களை நாம ஒவ்வொரு விதமா ஜட்ஜ் பண்ணும்போது வருது. இவங்க என்னை பத்தி என்ன சொல்லிட்டாங்க, இவங்க அந்த செயலை நம்மளோட நல்லா பண்ணிருப்பாங்களே, ஐயோ நான் ஒழுங்கா பண்ணலையோ, எல்லா விதமான கம்பாரிசன் நம்மளே இந்த மாதிரி நடந்த விஷயங்களும் நடக்கிற விஷயத்தை குறித்தும் இந்த மாதிரியே நம்ம சிந்திக்கணும். இப்படி சிந்திக்கும் போது என்ன ஆகுது, மனதுல அமைதி இல்லாம போயிடும். அப்படிங்க மனப்பிரசாதம் சொல்லும் போது இது தபசா, மனதை அமைதியான நிலையில வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அமைதியான நிலைன்னு சொல்லும் பொழுது உற்சாகம் இல்லாத நிலைன்னு அர்த்தம் கிடையாது. அதனால எடுத்த உடனே போட்டாரு. அதே சமயத்துல உற்சாகத்தோட இருக்கணும். உற்சாகத்தோட இருக்கணும்னா என்னது, உற்சாகத்தோட இருக்கணும்னா சிரிச்சுட்டே இருக்கணும்னு வெளியில எப்படி சிரிச்சுட்டே இருக்கணும் கிடையாது. மனதுல ஒரு விதமான சிரிப்பு, சந்தோஷம், மனதுல சந்தோஷமாகவே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ்னஸ், எப்போது உற்சாகம், அதுதான் உற்சாகம். அப்ப என்ன ஆகுது, அவனால அமைதியா இருக்க முடியுது, ஆனா சஞ்சலமா இல்ல, அதே நேரத்துல உற்சாகமா இருக்கான். வெளியில என்ன நடந்தாலும், சூழ்நிலை நடந்தாலும் உள்ளுக்குள்ள சிரித்து கொண்டிருக்கான். அந்த சிரித்து கொண்டிருக்கிறதுன்றது என்னது, மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த அந்த நிலை. இது ரெண்டுமே இருக்கு, உள்ளுக்குள்ள இருந்தே இருக்கு. அப்போ இதுதான் மனப்பிரசாதம், சௌமியத்துவம். இது எப்படி வரும், இது தபசுன்றாங்க. தபசுன்னு சொன்னா நம்ம முயற்சி செஞ்சு இப்படி இருக்கணும். ஏன்னா அதனுடைய இயல்புல என்ன பண்ணுது, மனது வெவ்வேறு விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு, சஞ்சலப்பட்டு கொண்டு இப்படியே இருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்குள்ள நம்மளோட விருப்ப போயிடக்கூடாது. அந்த விஷயத்துக்கு என்ன தேவை, அந்த விஷயத்துக்கு என்ன சிந்திக்கணும், இந்த விஷயம் சரியா நடக்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம சிந்திக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும், மனது அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்துல நமக்குள்ள சந்தோஷமாவும் இருக்க முடியும். இப்போ நம்மளுடைய சந்தோஷத்தை எது குலைக்குது, எதனால நமக்கு பாதிக்கப்படுறோம், நாம நினைச்சபடி நடக்கலையோ, அவங்க காரியத்தை சாதிச்சுட்டாங்களோ, நம்மள நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணுமோ, இல்ல நம்ம வீக்கா இருக்கோமோ, எல்லா லெவல்லையும் பாருங்க கற்பனை. இப்படி அந்த மாதிரி நம்மள அந்த விஷயத்தோட ஒவ்வொரு இஷ்யூவும் ஒவ்வொரு டியூட்டிலையும் இப்படி இந்த சிந்தனையோட இல்லாம இந்த இந்த விஷயத்துல நான் எப்படி நடந்துக்கணும், அந்த விஷயம் முக்கியம், நான் இல்லை இங்க இம்பார்ட்டன்ட், நான் இங்க முக்கியம் கிடையாது, அந்த வேலை, அந்த டியூட்டி அது இம்பார்ட்டன்ட், அதுக்கு எது சரியோ அதை என்னாலான முயற்சியை நான் செய்யறது, அதோட நம்ம நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் எப்படி வந்தாலும் அதை பத்தி நமக்கு பாதிக்கப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலை இல்லை, அது ஓ தப்பாயிடுச்சு, ஓகே இப்போ இதனாலதான் தப்பாயிடுச்சு, சரி இனிமே மறுபடியும் என்ன பண்ணும், மறுபடியும் அதை சரி பண்ணும், ட்ரை பண்ணும். இப்படி இந்த ஆட்டிடியூட்லயே இருந்தோம்னா நம்மளால மனது பிரசாதம், மன அமைதியோட இருக்க முடியும்.
அதே சமயத்துல உற்சாகமும் நம்ம எடுக்க மாட்டோம். இப்ப இதெல்லாம் எங்க இருந்து எப்போ என்ன சொல்றாரு குருதேவ் வந்து பாருங்க, நம்மளோட சின்ன வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அந்த சின்ன வித்யாலயா ஸ்கூல்ஸ்க்கு மோட்டோ என்ன வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, கீப் ஸ்மைலிங். ஸ்கூலுக்கு இப்போ சின்ன மிஷனோட மோட்டோ தெரியும், மேக்ஸிமம் ஹாப்பினஸ் டு மேக்ஸிமம் பீப்புள் ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் டைம். இது இருக்கு, அது கூட பாருங்க ஹாப்பினஸ் தான். அப்ப இந்த சௌமியத்துவம்ன்றது சியர்ஃபுல்னஸ். நம்ம உள்ள இருந்து வெளியில போய் உட்காந்து நான் சேர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அஜிடேட் ஆகக்கூடாது. நம்மளும் அஜிடேட் ஆகி சுத்தி இருக்கணும் அஜிடேட் பண்றது சியர்ஃபுல்னஸ் கிடையாது. அந்த மன மகிழ்ச்சி உள்ள இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி, அது வந்து எப்படி சொல்றாரு, கீப் ஸ்மைலிங்னு ஸ்கூலுக்கு சொல்றாரு. ஸ்கூலுக்கு மோட்டோ கொடுத்திருக்காரு. ஸ்கூல்ல மோட்டோ கொடுத்தோம்னா எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காருங்க. அப்ப அந்த குழந்தைங்க கிட்டயே இந்த குணம் குழந்தையில இருந்தே நம்ம வளர்த்து கொள்ளணும். அந்த குழந்தைங்களுக்கு அந்த குணத்தை வளர்ப்பதற்கு நம்ம ஆசிரியர்களும் பெற்றோர்களுமே அதை முயற்சி செய்யணும். என்னது அது, சௌமியத்துவம், உற்சாகத்தோட இருக்கக்கூடியது, சந்தோஷமா உள்ளுக்குள்ள எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை சரியாக செய்வதற்கு நம்ம முயற்சி போகணும். அதோட சரி. இப்ப எப்படி நம்ம கீப் ஸ்மைலிங் குருதேவ் சொல்றாரு, அப்போ எப்ப சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப அந்த குழந்தைங்க எப்போ சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க எப்போ சந்தோஷமா இருக்க முடியும்? கீப் ஸ்மைலிங். வெளியில பிளாஸ்டிக் ஸ்மைல் கிடையாது, சீனு சிரிச்சுட்டு. உள்ளுக்குள்ள எப்போ சந்தோஷமா இருக்க முடியும்? யோசிச்சு பார்ப்போம். நம்ம எப்படி உற்சாகமா இருக்க முடியும்? எப்படி உற்சாகமா இருக்க முடியும்னா, அவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டிய மிக சரியாக செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, அதையும் செய்யும் பொழுது மற்றவங்க என்ன கமெண்ட் பண்றாங்க, நம்ம நெகட்டிவா பண்ணிட்டோமா பாசிட்டிவா பண்ணிட்டோம் அப்படின்னு உண்மையிலேயே நான் என்னுடைய முயற்சியை நான் கொடுத்திருக்கேன், இது நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்க முடியும்? நம்ம மனசு எப்போதுமே உற்சாகத்தோட இருக்கும். யாரும் என்ன கமெண்ட் பண்ணாலும் நம்ம பாதிக்கப்படாம இருக்க முடியும். ஆனா நம்மளே நம்மளோட டியூட்டியில சரியா செய்யாம விட்டுட்டான். ஒரு கிராஸா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எப்போ ஒரு குழந்தை சந்தோஷமா சிரிச்சுட்டே ஸ்கூல் வர முடியும்? ஸ்கூல்ல எப்போ சந்தோஷமா இருக்க முடியும்? அது அதனுடைய ஹோம்ஒர்க். அந்த கிளாஸ்ல லெசன் எடுக்கிற அந்த பாடம் புரிஞ்சிடுச்சு, எனக்கு புரிய ஆரம்பிக்குது, நான் அது அவங்க கொடுத்த ஹோம்ஒர்க்க வீட்டு பாடம் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். எப்படி செய்ய முடிஞ்சது? நான் மத்தவன இன்னொருத்தனை பார்த்து செஞ்சேனா, இல்லைன்னா அம்மா அப்பாவை செய்ய வச்சேன் எனக்கு பதில்? அப்ப கூட பயம் இருக்கும். நானே எனக்கு புரிஞ்சு நான் செஞ்சேன். அப்ப பாரு, அந்த குழந்தை அந்த டியூட்டியை கரெக்டா பண்ணிடுச்சு. அப்ப இதே மாதிரி அந்த ஆசிரியருக்கு எப்ப பண்ண முடியும்? அவங்களுடைய டியூட்டி என்ன? இந்த பாடங்களை எல்லா குழந்தைங்களுக்கும் புரியும்படியாக நான் விளக்குவேன். நான் அதுக்கான முயற்சி சின்சியரா பண்ணேன். அப்ப அந்த ஆசிரியராலும் சந்தோஷமா இருக்க முடியும். இங்க வந்து அவ்வளோ வெளியில பார்க்கும்போது மனதுதான் நமக்கு எல்லாருக்குமே, மனம் தானே எல்லாருக்குமே, அதை தானே வந்து சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு பேசிக்கா பண்ற வேண்டியதே என்னது? அது நம்ம கையில தான் இருக்கு. அந்த பேசிக்கா நம்ம பண்ண வேண்டியதை சரியா பண்ணிட்டே போனா மனது அமைதியா இருக்கும். நம்ம பண்ண வேண்டியத அதுல மட்டும் கவனம் செலுத்தாம மற்ற விஷயங்கள்லயும் கவனம் செலுத்தினாக்க மனசு சஞ்சலமாயிடும். மற்ற விஷயங்களையும் கவனம் செலுத்தினா இம்மீடியட்டா மனசு சஞ்சலம், அப்புறம் போயிடும். உற்சாகமா இருக்க முடியாது. அப்ப உற்சாகமா இல்லாம மனது அமைதியா இல்லாம இருக்கும் பொழுது நாம ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையில சிந்திச்சுதானே டிசிஷன் எடுக்கணும். அப்போ நம்ம ஒழுங்கா சிந்திக்கணும்னா மனசு அமைதியா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். அதான் அடுத்த பாயிண்ட். மௌனம் ஆத்ம வினிகிரக. மன அமைதி இருக்கணும், உற்சாகம் இருக்கணும், ஆத்ம வினிகிரக. நீங்க என்ன சொல்றாங்க? மௌனம்னா என்னது? இப்போ ஆத்ம வினிகிரக தனி, மௌனம்னா மறுபடியும் வாய் பேசாம இருக்கிறது கிடையாது, மனது பேசாம இருக்கிறதும் அப்படியா? அந்த மன அமைதியை தான் சொல்றாங்க. அந்த மன அமைதி தான் மௌனம்னு இங்க சொல்றாங்க. அந்த மௌனமா இருக்கிற நிலை என்னன்னா, நாம ஒரு விஷயத்த சிந்திக்கின்ற மனது எப்ப அமைதியா இருக்கும்? மறுபடியும் நாம ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்கும் போது. இது கம்யூனிகேட் ஆச்சு. என்ன சொல்ல வரோம்னா, மௌனம்னா அப்பதான் இங்க மௌனம்னா என்ன அர்த்தம்னா, முனேகை பாவம், மனநசீலன், மனனம் பண்றவன், ரிஃப்ளெக்டிவ் பர்சன். எப்போதுமே வந்து மனனம் பண்ணிட்டே இருக்கான். ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்கிறவனுக்கு
எப்படி இருப்பான்? அவனுடைய மனது எப்படி இருக்கும்? மௌனமா இருப்பான். வாயிலையும் பேசுறது எப்படி இருக்கும்? மௌனமா இருப்பான். அப்ப அந்த மௌனம்ன்றது எதை குறிக்கிறதுனா, அந்த மௌனம்ன்றது அவன் பேசாம இருக்கிற நிலை, வெளி அது வந்து என்ன சொல்றது, அது எஃபெக்ட். ஆனா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? அவன் மனதிலையும் அமைதியான சூழ்நிலையில ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கான்னு அர்த்தம். அப்ப இங்க மௌனம்ன்றது சிந்தித்தல், சிந்திக்கின்ற மனோநிலை. அந்த சிந்திக்கும் பொழுது எப்படி சிந்திக்கணும்? எந்த சூழ்நிலையில சிந்திச்சா வெற்றிகரமான நம்ம முடிவெடுக்க முடியும்? பிரசாதம், மனப்பிரசாதம், அமைதியான சூழ்நிலையில, உற்சாகமான மனநிலையில. இந்த நிலையில இருக்கும்போது என்ன பண்ணும்? அங்க மௌனம் சிந்திக்கிறது, ரிஃப்ளெக்டிவ், மனனம். மௌனம்ன்றது இங்க மனனம்னு அர்த்தம், ரிஃப்ளெக்டிவ்னஸ். இது வந்து இருக்கிறதுலயே உயர்ந்த விஷயத்தை குறித்து சிந்திக்கணும்னா எது உயர்ந்த விஷயம்னு பார்க்கும்போது நம்ம ஆத்ம விஷயம்தான், இறைவனை பத்தி, இறை தத்துவத்தை குறித்த விஷயம்தான். அப்போ இருக்கிறதுலே சூக்ஷ்மமான இறை தத்துவத்தை குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க? மௌனமா தான் இருப்பாங்க. மனநிலை, அவங்களுடைய மனது எப்படி இருக்கும்? மௌனமா இருக்கும். அப்படின்னா மற்ற விஷயங்களை குறித்து சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதோ இருக்காது அவங்க. மௌனம். அதே மாதிரி அது எப்படி இருக்க முடியும் அவங்களால? அப்படி எப்படி இருக்க முடியும் இறைவனை குறித்து சொன்னா? அவங்க உற்சாகமாக இருக்காங்க. எப்படி? அவங்களுடைய டியூட்டியை கரெக்டா பண்றதுனால. எப்படி அவங்களால டியூட்டியை கரெக்டா பண்ண முடியுது? மனது அமைதியாக வைத்துக்கொண்டு. மனது அமைதி, இரண்டும் மாத்தி மாத்தி காம்ப்ளிமெண்டரி. நம்ம டியூட்டி பண்ணும்போது மனது அமைதியாகும், உற்சாகமாகும், ரெண்டுமே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறதுலே உயர்ந்த விஷயத்தை குறித்து சிந்திக்கணும்னா கூட மரணம், ஆத்ம தத்துவம் குறித்து. அப்படி இல்ல, இந்த உலக விஷயங்களை குறித்து கூட நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னா எப்படி முடிவு எடுக்கணும்? சண்டை போட்டே வா, ஆர்கியூ பண்ணிட்டே வா, சஞ்சலமா இருக்கும் போதா? கிடையாது. நம்ம மனசை அமைதிப்படுத்தி கொண்டு அந்த அமைதியான சூழ்நிலையில நம்ம அந்த நம்மளுடைய பிரச்சனைகள் குறித்து சிந்திக்கும் போது ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். இதுதான் என்ன சொல்ல வராரு? சாத்வீகமான விஷயத்த சொல்ல வராருங்க. இப்படிதான் இருக்கணும் இங்க. சரி, மன பிரசாதம், சௌமியத்துவம், மௌனம். இந்த மூணுத்துக்கு கனெக்ஷன் புரிஞ்சது இல்லையா? கனெக்ஷன். தவம்ன்றது என்ன? மானச தபஸ்ன்றது என்னது? மானச தபஸ்ன்றது நம்ம மனது நிலைய அமைதியாக வைத்திருக்க வேண்டும், சஞ்சலம் இல்லாத தன்மையோட இருக்க வேண்டும். அந்த சஞ்சலம் இல்லாத தன்மை தான் அமைதி. அப்போ அமைதினா ரொம்ப சோகமா இருக்குமா? இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா அப்படி கிடையாது. உற்சாகமாக இருக்கிறதும், உற்சாகமாக எப்போ இருக்க முடியும்? அப்படி நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்யும் பொழுது. அப்போ அந்த கடமைகள்ல ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? அமைதியான சூழ்நிலையில நம்மளால மனநம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். மனம் உள்முகப்பட்டு ஒரு விஷயத்தை குறித்து நம்ம மனனம் செய்ய முடியும். மன பிரசாதம், சௌமியத்துவம், மௌனம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன? ஆத்ம வினிகிரக. ஓகே. இங்க ஆத்ம வினிகிரகம் சொல்லும் போது இங்க சமதான். மறுபடியும் வினிகிரக கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட். சம தமம் எல்லாம் படிச்சிருக்கோம்ல நம்ம. சமம் மனக்கட்டுப்பாடு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யணும்னா, சகஜமாகணும்னா அது என்ன பண்ணும்? நம்மளுடைய முயற்சி இருக்கணும். அத மனதை ட்ரெயின் பண்றது, மனதை நெறிப்படுத்துதல். ஆத்ம வினிகிரக. இங்க தன்னடக்கம்னு போட்டிருக்கு. இங்க ஆக்சுவலா தன்னடக்கம்னா ஹியூமிலிட்டின்னு அர்த்தம் கிடையாது. மனதை நம்ம நெறிப்படுத்துறோம், மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறோம். எப்படி? நீ வந்து இப்படிதான் நடந்து கொள்ளணும், டியூட்டியில தான் உன்னுடைய போக்கஸ் இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், டிப்ரெஷன் போக தேவையில்லை, சோகமாக வேண்டியது கிடையாது, மனசு சஞ்சலப்பட வேண்டியது இல்லை. இப்படின்னு பல சூழ்நிலைகள்ல நாம சொல்லி 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 ஆத்ம வினிகிரக மனதை நம்ம வழி கொண்டு வருது. அதான் சமம். கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட், மாஸ்டரி ஆஃப் த மைண்ட். மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டு, முழுமையாக நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது ஆத்ம வினிகிரக. இதெல்லாம் எதுல வருது? மானச தபஸ், வாங்மய தபஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி காய தபஸ் நம்ம பார்த்தோம்ல. தேவத்விஜ குரு பிராக்ஞ, மறந்துடக்கூடாது. பூஜனம், சௌச்சம், ஆர்ஜவம், பிரம்மச்சரியம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அனுத்வேகரம் வாக்கியம், துன்புறுத்தாத வார்த்தைகள்,
அப்புறம் என்ன சத்தியம், பிரியம், ஹிதம், இதெல்லாம் வாங் தபஸ். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது என்னது? மானச தபஸ். அப்போ நம்ம நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா இப்ப எங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல, நம்மள முன்னேற்றுவதில் தான் நம்மளுடைய கவனம் இருக்கணுமே தவிர வெளி விஷயங்கள்ல இல்ல. வெளி விஷயங்களை மாற்றத்துக்கு முயன்றோம்னு சொன்னாக்க நமக்கு அதுல வந்து எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும்னு நிச்சயம் கிடையாது. ஆனா நம்மளை மாற்றுவது, நம்மள சாத்விகமான மனிதனாக மாற்றிக்கொள்வதுல நம்ம கவனம் இருக்கணும், முயற்சி இருக்கணும். அதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. மனப்பிரசாதம் பார்த்துட்டோம், சௌமியத்துவம் பார்த்துட்டோம், மௌனம்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஆத்ம வினிகிரகனா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். ஆத்ம வினிகிரக மனம் முழுவதையும் மன கட்டுப்பாடு, நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது. அது எல்லாமே தபஸ். நம்ம செய்ய வேண்டிய முயற்சி. தபஸ்னா நம்ம கவனம், போக்கஸ், முயற்சி எங்க பண்ணணும்? இதுல பண்ணணும். வெளியில நான் எது வேணாலும் சாதிக்கலாம், ஆனா இதுல கோட்டை விட்டுட்டா என்ன ஆகும்? நம்மள முன்னேற்றிக் கொள்ளவே முடியாது. அதனாலதான் இங்க அடுத்தது பாருங்க, இன்னும் முடியல. அது பாவ சம்சுத்தி. பாவ சம்சுத்தி இது என்னது? பாவ சுத்தி. இங்க தூய நோக்கம்னு போட்டிருக்கு. நம்மளுடைய நோக்கம். இப்ப நம்மளுடைய செயல் கூட என்ன பண்ணலாம்? செயல் கூட நம்ம வெளியில நல்லது பண்ற போல இருக்கலாம், காமிச்சுக்கலாம், நடிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய பேச்சு கூட திறமையா பேசிடலாம். ஆனா நம்மளுடைய மனது தூய்மையாக இருக்கணும். அந்த நோக்கம், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பேச்சுக்கு பின்னாடியும் நோக்கம் எப்படி இருக்கு? அந்த அந்த நோக்கம் வந்து உன்னதமான நோக்கமானதாக இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் சுயநலம் இல்லாததாக இருக்கணும். நம்மளுடைய விருப்பு வெறுப்பு இல்லாததாக இருக்கிறது தான் பாவ சுத்தி. புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு பாயிண்ட் வருது? 4 பாயிண்ட். மானச தபஸ்க்கு மனப்பிரசாதம், சௌமியத்துவம், மௌனம், ஆத்ம வினிகிரக, பாவ சம்ஸ்ருதி. 5 பாயிண்ட். 5 பாயிண்ட் இருக்கு. உன்னதமான நோக்கம்னா புரியுது இல்லையா? உன்னதமான நோக்கம் நம்மளுடைய சுயநலம் இல்லாம எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல்ல எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், இந்த சுயநலத்தோட இல்லாம மற்றவர்களுக்கு செய்கின்ற செயல்கள், அது பேச்சு எல்லாமே. இப்ப மனதளவுலேயே நம்மளுடைய உன்னதமான நோக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மனதை அந்த மாதிரி நம்ம மாத்தணும், ட்ரெயின் பண்ணணும். அதே போல என்ன நம்ம எதுக்கு பார்த்தோம்? மௌனம்னு சொன்ன பாருங்க, சிந்தனைன்னு சொல்லணும். அந்த சிந்தனை இருக்கிறதே சூக்ஷ்மமானது, உயர்ந்த சிந்தனை என்னது? ஆத்ம சிந்தனை தான். சிந்தனை இங்க வந்து ரிஃப்ளெக்டிவ், மனனம் செய்வது. அப்ப அதுக்கும் பொருந்தும். அப்புறம் என்னது? உலக விஷயங்கள்லயும் அமைதியான இருக்கும்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சிந்தித்து ஒரு முடிவு எடுக்க முடியும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகே, இது ஏது மானசம் தபக உச்சத்தை. இது தபஸ் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இதுக்கு ஒரு சரியான குறள் பாருங்க. இந்த குறள் நமக்கு தெரிஞ்சிடும். திருக்குறள். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இருக்கு. எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இருக்கு. ஒரு செயல்ல செய்யறதுக்கு முன்னாடி எண்ணி துணிக கருமம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எண்ணி துணிக கர்மம்னு என்ன நினைச்சிடறோம்? தைரியமா துணிந்து போய் அந்த ஒரு செயலை செய் அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படி கிடையாது. எண்ணி ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி எண்ணுதல், சிந்தித்தல், நன்றாக சிந்தித்து செயல்படு. மௌனம். அந்த மௌனம்ன்றது சிந்தித்தல், ரிஃப்ளெக்டிவ். அதுக்கு என்ன இருக்கணும்? உற்சாகமான மனநிலை இருக்கணும், மன அமைதியான மனநிலை இருக்கணும். அது எப்படி வரும்? நம்ம டியூட்டியை மட்டும் போக்கஸ் பண்ணா நமக்கு வரும். இந்த கனெக்ஷன் புரியுது இல்லையா? அப்ப அந்த டியூட்டி எப்படி இருக்கணும்? டியூட்டிக்கு பின்னாடி பாவ சம்சுத்தி, உன்னதமான நோக்கம் இருக்க வேண்டும். சுயநலமற்ற நோக்கம், நோபல் இன்டென்ஷன்ஸ். இப்படி இந்த மாதிரி இருந்தா இது எல்லாமே மானச தபஸ்ல வரும். இது எல்லாம் பண்ணும்போது ஆத்ம வினிகிரக. இது உடனடியா நாளைக்கு வருமா, இல்ல அடுத்த மாசம் வருமா தெரியாது. எப்படி வரும்? ஆத்ம வினிகிரக. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனதை, இது எல்லாவற்றையும் சொல்லி நம்ம தான் அதை வழிக்கு கொண்டு வரணும், நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும், நெறிப்படுத்து நம்ம நெறி கொண்டு வரணும். இது எல்லாமே. அப்போ என்ன அர்த்தம்? எண்ணி துணிக கர்மம்னா சிந்தித்து ஒரு செயல்ல செய்வதற்கு முன்னாடி சிந்தித்து செயல்பட வேண்டும்.
அந்த செயலை செஞ்ச பின்னாடி ஐயோ என்ன செய்யுது இப்போ அப்படின்னு அதுக்கப்புறமா சிந்திக்காது. அதுக்கப்புறமா சிந்திச்சனா நீ என்ன அர்த்தம், அது ஒழுங்கா நீ செய்யலன்னு அர்த்தம். ஒழுங்கா அதை பத்தி புரிந்து கொள்ளாமல் அந்த செயலில் ஈடுபட்டாயின்னு அர்த்தம். இது எல்லாமே எது மானச தபஸ். இப்ப இந்த குறள் புரியுது இல்லையா? இப்ப என்ன சொல்ல வருதுன்னா, இந்த திருக்குறள்ல எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் அப்படின்னா செயல் ஆரம்பித்த பின்பு, செயல் ஆரம்பித்த பின்பு அதுக்கப்புறமா உட்காந்து ஆஹா என்னடா அது, இது ஆரம்பிச்சிருக்க கூடாதோ, தெரியாம ஆரம்பிச்சிட்டோமோ இப்படின்னு அறகுறையா பாருங்க. அதுக்கப்புறமா சிந்திச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இழுக்குன்னு அர்த்தம், உனக்குதான் மனது இருக்குல்ல, உனக்கு அறிவு இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணும், அந்த அறிவுக்கு இழுக்கு. எண்ணுவது துணிந்த பின் செயலில் ஈடுபட்ட பின்னாடி அதை பத்தி உட்கார்ந்து சிந்திச்சு கொண்டிருக்கிறது, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது தேவையில்லாத செயல். இதுதான் இந்த இந்த மொத்த மானச தபசனுடைய சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குறள்லயே இருக்கு. எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. இதோட எது முடியுது? இதோட தபஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. தபஸ்னா என்னது? உடல் அளவுல செய்கின்ற தபஸ் என்னது, வாக்களவுல என்ன தபஸ், மனதளவுல என்ன தபஸ். ஓகேங்களா? இதுதான் நமக்கு சொன்னது. ஓகே, இப்ப என்ன பண்ண போறாரு? இப்போ சாத்விக தபஸ், அப்புறம் ராஜசிகம், தாமசிகம், இதை நம்ம பார்க்க போறோம். 17வது ஸ்லோகம். இதுல வந்து வாக்காய மனம் இருக்கு இல்லையா, அப்படி அதை நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸ்ரத்தையா பரயா தப்தம், ஸ்ரத்தையா பரயா தப்தம், ஸ்ரத்தையா பரயா தப்தம், ஸ்ரத்தையா பரயா தப்தம், தபஸ்த்ரிவிதம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹி, தபஸ்தத்ரிவிதம் நரைஹி, தபஸ்தத்ரிவிதம் நரைஹி, தபஸ்தத்ரிவிதம் நரைஹி, அஃபலாகாங்க்ஷிபிர் யுக்தைஹி, அஃபலாகாங்க்ஷிபிர்யுக்தைஹி, அஃபலாகாங்க்ஷிபிர் யுக்தைஹி, அஃபலாகாங்க்ஷிபிர்யுக்தைஹி, சாத்விகம் பரிசக்ஷதே, சாத்விகம் பரிசக்ஷதே, சாத்விகம் பரிசக்ஷதே, சாத்விகம் பரிசக்ஷதே. சேர்ந்து ஸ்ரத்தையா பரயா தப்தம், தபஸ்த்ரிவிதம் நரைஹி, தபஸ்தத்ரிவிதம் நரைஹி, அஃபலாகாங்க்ஷிபிர் யுக்தைஹி, சாத்விகம் பரிசக்ஷதே. இங்க முதல் பாயிண்ட் சாத்விக தபஸ் என்னது? மறுபடியும் பாருங்க. அபலா காங்க்ஷிபிகி, பயனை விரும்பாதவர்கள். இது நம்ம முதல்ல வந்தது. இது எங்க வந்தது? அபலா காங்க்ஷிபிகி முன்னாடி வந்ததுங்களா? பலனை விரும்பாமல் இருப்பது. இப்போ சாத்விகம்னா என்ன, ராஜசீகம்னா என்ன, தாமசீகம்னா என்ன? பல நேரங்கள்ல பலவிதமா இதுக்கு விளக்கம் இருக்கு. இத சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறது? சிம்பிளா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இனி கூட ஒரு விஷயம் நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன வந்ததுன்னா, ராஜசீகம்னா வந்து ஆக்டிவா இருக்கிறது, சாத்விகம்னா வந்து இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, மாத்தி மாத்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம சாத்விகம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? சாத்விகம்னா சுயநலம் இன்மை, சுயநலமற்ற தன்மை சாத்விகம். ராஜசிகம்னா என்னது? சுயநலம், அவ்வளவுதான், சுயநலம். தாமசிகம்னா என்னது? தாமசிகம்னா போகம். எது சரி எது தவறுன்னு புரியாம என்ன பண்ணுவோம்னா செய்யற காரியம். அப்ப எது சரி எது தவறுன்னு புரியாம ஏதோ ஒண்ணு செஞ்சா என்ன ஆகுது? முட்டாள்தனமான காரியம், மூடத்தன்மை. மூடத்தன்மை தான் என்னது? தாமசிகம். தாமசிகம்ன்றது மூடத்தன்மை. தனக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம், அது மூடத்தன்மை. அது அப்போ சுயநலமின்மை, சுயநலம், மூடத்தன்மை, இது மூணும் தான் சாத்விகம், ராஜசிகம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே வார்த்தையில நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதுதான் வச்சுக்கணும், இதை பேஸா வச்சுக்கணும். இப்ப இங்க என்ன சொல்லிருக்கு?
இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க அஃபலாகாங்ஷிபிஹி யுக்தைஹி அப்படின்னு அர்த்தம். பலனை விரும்பாதவர்கள். காங்ஷானா ஆசை, விருப்பம். அஃபலானா பலனில் அகாங்ஷி, பலனில் பற்றில்லை, பலனை குறித்து பலனை விரும்பாமல். யுக்தைஹி, யுக்தைனா மனது ஒருமுகப்படுத்துதல். இங்க மனதை ஒருமுகப்படுத்தி நரைகி மனிதர்களால் பரையா ஸ்ரத்தையா மிகுந்த ஸ்ரத்தையோட, முயற்சியோட, எஃபர்ட்டோட தப்தம், ஸ்ரத்தான்னு ஒரு வார்த்தை இருக்குங்க, முழுமையான திடமான நம்பிக்கையுடன் பலனை குறித்து எவ்விதமான சிந்தனையும் இல்லாமல், அதை விரும்பாமல், மன ஒருமுனைப்பாடுடன், மன ஒன்றுபாட்டுடன் செய்கின்ற காரியங்கள், பெருமுயற்சி செய்யப்படும் காரியங்கள். தத் திரிவிதம் தபக, மூவிதம் தபஸ். சாத்விகம் பரிசக்ஷத்தை. இங்க என்ன, உடல்ல அளவுல செஞ்சாலும் சரி, பேச்சளவுல செஞ்சாலும் சரி, மனதளவுல செஞ்சாலும் சரி. ஆனா என்ன இருக்கணும்? காமன் பாயிண்ட் என்ன? காமன் பாயிண்ட் பயனை விரும்பாமல் மன ஒருமுனைப்பாட்டோட. இப்ப பலன் விரும்ப மாட்டேன்னு உடனே மனதுல போக்கஸ், அக்கறை இல்லாம செய்யக்கூடாது. ஏனோ தானோ செய்யாம இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதனாலதான் அங்க இம்மீடியட்டா யுக்தகின்னு போட்டாங்க. எனக்கு குறிப்பிட்ட ஒரு பலனை நான் அடையணும்னு நான் கருதல, அது விருப்பம் இல்லை. ஆனா இது என்னுடைய டியூட்டி, அதனால நான் மன ஒருமுனைப்பாட்டோட நான் இதை ஈடுபடுவேன். யுக்தைகி. அப்படிப்பட்ட பரையா ஸ்ரத்தையா பெரும் முயற்சியுடன் செய்கின்ற தபஸ் சாத்விகமானது. இந்த 3 நிலையிலே இது சாத்விகமானது. இப்ப அடுத்தது ராஜசிக தபஸ்னா என்ன? இதுக்கு நேர ஆப்போசிட்டா வரும். இதுக்கு நேரம் என்ன வரும்? சத்கார. இது படிக்கல, நம்ம படிக்கலாம். சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவயத் கிரியதே ததிஹ ப்ரோக்தம் ராஜசம் சலமத்ருவம் சேர்ந்து சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவயத் கிரியதே ததிஹ ப்ரோக்தம் ராஜசம் சலமத்ருவம். ஓகே, இங்க சத்காரம்னா தன் தற்பெருமை, தனக்கு புகழ்ச்சி, அதுக்காக வேண்டி, தன்னுடைய பெருமைக்காக, இதுக்காக சத்கார. மான பூஜா அர்த்தம், தன்னை முன்னிறுத்துவது, தன்னை புகழணும் எல்லாரும், அதுக்காக வேண்டி செய்யக்கூடிய செயல்கள். இது எப்படி இருக்கும்? தம்பேனச்ச. இங்க தம்பம்னா மறுபடியும் பிரைடு தான், அகங்காரத்தோட. ஆடம்பரம் நீங்க போட்டிருக்க, அகங்காரத்தோட. எத் தப கிரியத்தை, எந்த தபஸ் செய்யப்படுகிறதோ இக. ஓகே, இங்கு இதுதான் ராஜசீகம், ராஜசம் புரோக்தம். எப்படி இருக்குது? சலம் அத்ருவம். இவர் ஒரு பூஜை பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு செயல் புரிகிறாங்க. அந்த செயல் எப்படி இருக்கும்? அந்த செயல் தன்னை பெருமைப்படுத்துவது போல இவர் எல்லா காரியத்தையும் செய்வார். அதுக்காக தான் செய்யறாரு. எல்லாரும் தன்னை புகழணும். அப்போ போக்கஸ் என்ன? இது தவம்னு சொல்லக்கூடாது. இது என்னன்னா, முதல்ல பார்த்தோம்ல, சாத்விகம் மட்டும்தான் தவம். ஓகேங்களா? சாத்விகத்தை மட்டும்தான் தவம்ன்ற கேட்டகரியில கொண்டு வரணும். இங்க
மத்தது என்ன? இப்ப இது வந்து தவம்னு சொல்லுவோமா நம்ம? இப்படி தன்னை வந்து பெருமைப்படுத்தும்படி அதுக்காக செய்யறது வந்து தவம் இல்லை. அப்போ வந்து இயல்புன்னு எடுத்துக்கணும் நம்ம. அப்ப என்ன சொல்லுவாங்க? இது போன்ற இயல்பு இது போன்ற இயல்பு இருப்பவர்கள் வந்து ராஜசீகமானவர்கள். ராஜசீகர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி இயல்பு உள்ள காரியங்கள்ல ஈடுபடுவார்கள். அவங்க தன்னை தன்னை எல்லோருமே புகழ வேண்டும், தன்னுடைய பெருமை எல்லோருக்கும் தெரிய வேண்டும். இத நோக்கமாக தான் அவனுடைய எல்லா காரியத்திலையும் இதுவே பிரதானமாக நோக்கமாக இருக்கும். இதை சுத்தி சுத்தி தான் அவங்க எல்லாத்தையுமே செய்வாங்க. உலகத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு லாபம் வரும், கிடைக்கும். எனக்கு முதல்ல என்னது? சாத்விகம் அஃபலா காட்சிபிகி, பலத்துல அக்கறையே கிடையாது. இங்க என்ன இருக்கும்? இங்க இவங்க எல்லா காரியமும் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? எனக்கு இந்த உலகத்துல இருந்து யார்கிட்ட இருந்தாவது எனக்கு லாபம் இருக்கு. அப்ப இவங்களும் வந்து ஏதாவது செய்யலாம், ஆனா என்ன நோக்கம் இருக்கும்? இதனால எனக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா பலன் உண்டுப்பா, இது எனக்கு தெரியும், இது மைண்ட்ல இருக்கும். அதே சமயம் அந்த பலனும் எனக்கு லாபம், ஆனா இப்போ எனக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் நான் செய்யும்போது எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பேர் புகழுக்காக, தற்பெருமைக்காக எதிர்காலத்துல இல்லை கூடிய சீக்கிரத்துல எனக்கு இதுக்கான பலனும் எனக்கு கிடைக்க போகுது. எல்லாமே இந்த மாதிரியான மனநிலையோடு செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் ராஜசம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப தவம்னா நம்ம என்ன நினைச்சுப்போம்? நம்ம எப்பவுமே இதையும் தபஸ்ன்னு சொல்லக்கூடாது. அப்போ சரிங்களா? உங்களுக்கு புரியுது இல்லையா? இது வந்து தவம்ன்றது இல்லை, இது அவங்களுடைய இயல்பு. இப்படிப்பட்ட இயல்பு இருப்பவர்கள் ராஜசீகர்கள். அவர்களுடைய செயல்கள் எல்லாம் இந்த அடிப்படையிலேயே அமைந்திருக்கும். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? இதுதான் அவங்க செய்யற தபம்பா அப்படின்னா, இதுதான் அவங்க செய்யற காரியம், இப்படிதான் அவங்க காரியம் எல்லாம் இருக்கு அப்படி எடுத்துக்கணுமே கூட அப்படிதான் எடுத்துக்கணும். சாத்விகத்துக்கு மட்டும்தான் உண்மையாகவே தவம்ன்றது அந்த வார்த்தை பொருந்தும். ஏன்னா என்ன பண்றாங்க? அவங்க உண்மையிலேயே எந்த விதமான சுயநலம் இல்லாம அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே அமைந்திருக்கு. அதனால அதுக்குதான் மனதை என்ன பண்ணணும்? முயற்சி செய்து தவம் இருக்கணும், கண்ட்ரோல் கொண்டு வரணும். இப்போ எந்த கான்டெக்ட் புரியுதுங்களா? தவம்ன்ற வார்த்தைக்கு எப்படி நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். தவம்ன்றது என்னது? சாத்விகத்துக்கு மட்டும்தான் அந்த தவம்ன்ற வார்த்தை முயற்சி, நன்றாக முயற்சி செய்து அவர்கள் தவம் இருக்கிறார்கள். அந்த முயற்சி எதுக்கு? தன்னை மாற்றிக்கொள்வதற்கு. தன்னிடம் இருக்கக்கூடிய ராஜசீகம் தபஸ் இல்ல தாமசம் இல்லாம தன்னை முழுக்க 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 சாத்விக நிலையிலேயே இருப்பதற்கு அவர்கள் செய்கின்ற முயற்சி தான் தவம்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? மற்ற இடத்துல வந்து தவத்துக்கு எப்படி பொருள் கொள்ளணும்? நம்ம இதுதான் இப்படிப்பட்ட மனநிலையோடு இருப்பவர்கள், இப்படிப்பட்ட செயல்களை புரிபவர்கள் வந்து ராஜசீகர்கள். இது புரியுது இல்லையா இந்த வார்த்தை? ஹரியும், நான் தான் குழப்பிட்டேனா? இல்லைன்னா தவம் வார்த்தைக்கு என்னன்னா ராஜசீகசி தவம்னு சொல்றாங்களே, தாமசி தவம்னு சொல்றாங்களே, அப்படி எடுத்துக்கூடாது. ஓகே, சரி. தற்காலிகமானது இவங்க பண்றதுலாம் என்னது? பாருங்க, சலம் அத்ரும்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து இவங்க உண்மையாகவே அந்த செயல் வெளியில பார்க்கும்போது நன்மை உள்ளதாக இருப்பது போல தோன்றினாலும் அவங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? உள்ளுக்குள்ள இங்க சொன்னது போல தங்களுடைய தற்பெருமையும் சுயநலம் உள்ளதாக தான் இருக்கும். அதனால சலம் அது நிலைச்சு நிற்காது. சலம்னு அர்த்தம் அத்ருவம். ரெண்டு சொல்றாங்க பாருங்களேன். தற்காலிகமானது நீண்ட காலம் அவர்களுடைய அந்த வெளிவேஷம் வந்து நீண்ட காலம் நிலைக்காது, கலைந்து விடும். தன்னை ரொம்ப நல்லவனாகவும் சாத்விகமானவனாகவும் ஆன்மீகவாதியாகவும் காட்டிக் கொள்ளக்கூடிய விதமாகவே இவர்கள் நடந்து கொண்டாலும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அவங்களுக்கு? எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? எனக்கு பேர் புகழ் கிடைக்குமா? என்னை எல்லோரும் வழிபடுவார்களா? என்ன நான் சொல்றதையே கேட்டு பின்பற்றுவார்களா? இப்படிப்பட்ட இந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய எல்லா செயல்களுமே இருக்கும். அதனால இது எப்படிப்பட்டது? அவங்களுடைய செயல்கள்லாம் இது நீண்ட காலம் நிலைக்காது, தற்காலிகமானது. அவர்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன கிடைக்காது? அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்காது. அந்த பலனும் கிடைக்காது, நெகட்டிவா போயிடும். அவங்க எதிர்பார்த்தது பேரு புகழ் எல்லாமே அத்ருவம், அச்சலம், சலம் அத்ருவம், ராஜசீகம். கடைசியில அவன் என்னதான் சாதிச்ச? ஒண்ணுமே சாதிக்கல. அதான் அர்த்தம்.
இந்த உலகில பேரு புகழ் எல்லாம் இருந்தா கூட அவங்களுடைய நோக்கம் சுயநலமானதாக இருந்தாலும் அதுவும் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள். அதை சொல்வதற்கு தான் என்னது சலம் அத்ருவம். அப்புறம் இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும், இன்னொன்னு இவங்க சாத்விகமான நிலைக்கு வரவு போவதே கிடையாது, வெறும் வெளிவேஷம் தான். அதனால இவங்க கிடைக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்டது, சலம் அத்ருவம். தற்காலிகமான பலன் நீண்ட காலம் இருக்காது, மாறிடும், நிலையற்றதாக இருக்கும். இவங்க முயற்சி 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 போட்டு 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 இந்த மாதிரி செஞ்சாலும் அது எல்லாம் பலனை கொடுக்காது, நிலையான பலனை, அவங்க எதிர்பார்த்த பலனையும் கொடுக்காது, அதுவும் நிலையற்றதாக போய்விடும். ரெண்டு நிலையில புரிஞ்சுக்கணும். ஒன்று ஆன்மீக நிலையில பார்க்கும்போது இவங்களுக்கு ஆத்ம ஞானத்துக்கான வாய்ப்பே இல்லை. இந்த உலக நிலையில இருந்து பார்க்கும்போது என்னது, உண்மையாகவே அவங்க எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்களோ, பேரு புகழ் எல்லாமே இருக்கு இல்லையா, அதுவும் நிலை இல்லாமல் போய்விடும், எதுவுமே அவங்களுக்கு நிலைக்காது. அப்ப என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்கன்னா, நீ போடுற இத்தனை முயற்சியும் இது தேவையா உனக்கு, இந்த முயற்சியை நீ கைவிட்டுட்டு உண்மையாகவே அஃபலா காஞ்சிபிகி யுக்தைகி சாத்விகம், அந்த சாத்விக தபஸை நீ மேற்கொள்ள. முயற்சி ஒண்ணுதானே, ஆனா சாத்விகத்துல நீ அடுத்த நிலைக்கு நீ முன்னேறுவாய். ராஜசீகத்துல அதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த உலக நிலையில இருந்து பார்த்தாலும் நிலையான பலன் கிடையாது, ஆன்ம நிலையில இருந்து பார்த்தாலும் அந்த நிலையான முக்தியும் இவங்களுக்கு கிடையாது, வாய்ப்பே இல்லை. அதுக்கான தகுதியும் இழந்து விடுகிறார்கள். சத்கார மான பூஜார்த்தம், பாராட்டு பெருமை பேரு புகழ், இதுக்காக தம்பேன தன்னுடைய தற்பெருமைக்காக எத் தப கிரியத்தை, எந்த செயல் செய்யப்படுகிறதோ, இதுக்கு இவங்க தபஸ் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது, இவங்க அந்த மாதிரி செயல்கள் புரிகின்றார்கள், அவங்க வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் செயல் புரிகின்றார்கள். அது எப்படிப்பட்டது, கடைசியில அது என்னது, அவங்களுடைய எல்லா முயற்சிகளுமே வீணாகி போய்விடுகிறது, சலமாக இருக்கு, அத்ருவமாக போய்விடுகிறது. சரி, அடுத்து என்ன, அடுத்து தாமசிக தபஸ், தாமசிக செயல் என்னது படிக்கலாம். மூட கிராஹேனாத்மனோ யத், மூட கிராஹேணாத்மனோ யத், மூட கிராஹேனாத்மனோ யத், மூட கிராஹேணாத்மனோ யத், பீடயா கிரியதே தபஹ, பீடயா கிரியதே தபஹ, பீடயா கிரியதே தபஹ, பீடயா கிரியதே தபஹ, பரஸ்யோத்சாதனார்த்தம் வா, பரஸ்யோத்சாதனார்த்தம் வா, பரஸ்யோத்சாதனார்த்தம் வா, பரஸ்யோத்சாதனார்த்தம் வா, தத்தாமசமுதாஹ்ருதம், 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 சேர்ந்து மூட கிராஹேனாத்மனோ யத் பீடயா கிரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹ்ருதம். மூட கிராஹேன ஆத்மனக பீடையா, இங்க ஆத்மனகன் நம்ம முன்னாடி போன வகுப்புலயே பார்த்தோம், ஆத்மான்றதுக்கு பல அர்த்தங்கள் வரும் ஒவ்வொரு கான்டெக்ட் பொறுத்து. இந்த இடத்துல ஆத்மன தன்னை அர்த்தம், தன்னை தானே, தன்னை ஆத்மா, ஆத்மனக தன்னை. என்ன சொல்றாங்க அதுக்கு முன்னாடி, மூட கிராகேன நம்ம சொன்னோம் இல்லையா, சாத்விகம்னா என்ன சொன்னோம், சுயநலமற்ற தன்மை, ராஜசிகம்னா என்ன சொன்னோம், சுயநலமானது, தாமசிகம்னா என்ன பார்த்தோம், மூடத்தன்மை, மோகம், எது சரி எது தப்பு, இதுல கரெக்டா சரிய தப்புனும் தப்ப சரியனும் புரிந்து கொள்கிறது. அதனாலதான் மூட கிராகேனன்றாங்க. மூட கொள்கையால், மூடத்தன்மையால் எதையா ஒண்ணுத்த கற்பனை பண்ணி இவங்களாவே பிடிச்சுக்கிறது, இதுதான் சரி அப்படின்ட்டு. தான் பிடிச்ச என்னது, தான் பிடிச்ச மொழி 3 காலா அப்படின்னு அந்த மாதிரி, அப்படியே மூட கிராகேன ஒரு ஒரு விதமான ஒரு விதமான சாஸ்திர பிரமாணமோ இல்ல பெரியோர்களோட ஒரு வழிகாட்டுதலோ எதுவுமே கிடையாது. தனக்கு தோன்றபடி தனக்கு தோன்றபடி மூட கிராகம்.
டேய் இது தப்பு, சரியா தப்பு அப்படின்னா எந்த விதத்துலயும் சரி கிடையாது. இதான் கரெக்ட், இதான் சரி அப்படின்னு அது அதுலயே மாட்டிக்குவாங்க. அதான் மூட கிராகம். கிராகம்னா பிடித்துக் கொள்வது, அதையே பிடித்துக் கொண்டிருப்பது. இதனால என்ன ஆச்சு அவங்களுக்கு? ஆத்மனக பீடையா, தன்னைத்தானே துன்புறுத்திக் கொண்டிருப்பாங்க. அதனால அவங்களையே துன்புறுத்தி கொண்டு பரஸ்ய உற்சாதன அர்த்தம் வா. உற்சாதன அர்த்தம், உற்சாதன அர்த்தம், உற்சாதன டெஸ்ட்ராய், பரஸ்ய பரஸ்ய மற்றவர்களையும் என்ன பண்றாங்க? அழிக்கிறார்கள். மற்றவருக்கும் தீங்கு செய்கிறார்கள். தனக்கும் தீங்கு செய்து கொண்டு தன்னையும் துன்புறுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் தீங்கு செய்து அவர்களும் துன்புறுத்துகிறார்கள். எத் தபக கிரியத்தை, எத் தவம் செய்யப்படுகிறதும். இவங்களும் தவம் செய்யறாங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க செய்யற அந்த செயல், அந்த முயற்சி, அந்த இயல்பு, இப்படிப்பட்ட இயல்புடையவர்கள். இது புரிஞ்சது இல்லையா? தவம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட இயல்புடையவர்கள், இப்படிப்பட்ட செயல் புரிப்பவர்கள், இப்படி எடுத்துக்கணும். சாத்விகத்துக்கு மட்டும்தான் தவம்ன்றத சரியான முயற்சின்னு புரிஞ்சுக்கணும். தவம்ன்றதுக்கு ராஜசீகத்துக்கும் தாமசிகத்துக்கும் இயல்பு, இப்படிப்பட்ட இயல்புடையவர்கள், இப்படிப்பட்ட செயல் புரிபவர்கள், இப்படி தபக கிரியத்தை, இப்படிப்பட்ட செயல்களை புரிபவர்கள் செய்யப்படுகிறதோ தத் தாமசம், அது தாமசம் என்று கூறப்படுகிறது. இதுவும் நம்ம பாக்குறோம்ல. ஏதாவது ஒரு தவறான கொள்கை, இப்போ என்ன சொல்றது, ஒரு போராட்டம் பண்ற, உண்ணாவிரத போராட்டம் பண்ற, இல்லைன்னா மறியல் பண்ற, இப்பெல்லாம் பண்றாங்க பாருங்க. எதுக்கு பண்ற? என்ன நோக்கத்துக்காக பண்ற? பார்த்தா அது நன்மை தீமையானு கூட உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா அது தீமையானதா இருக்கும். அப்படிப்பட்ட மக்களை தலைவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்க பின்னாடி இவங்க போய் இவங்களும் அழிக்கிறாங்க, சமுதாயத்துக்கும் தீங்கு செய்யறாங்க. நம்ம நாட்டுக்கே எதிரானதா இருக்கும் அந்த போராட்டம். ஆனா என்ன, அது அதுதான் சரி. அது தெரிஞ்சா தெரியாமையா, மூடத்தனம்னு பேரு. அது மூடத்தனம், முட்டாள்தனம். அது அந்த கொள்கை. இப்படிதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? எத்தனை பேரை பாக்குறோம் அப்படி. எது எடுத்தாலும் சரி, நீ சாஸ்திரம் எதுக்கு தேவையில்லை, படிக்காது, கோவில் எதுக்கு போகாத, இதுல ஆரம்பிச்சு எந்த டிசிப்ளினுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிறது. கேட்டா ரொம்ப இல்லைன்னா பரந்த மனப்பான்மை இப்படின்னு எதையா சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேர்ல அந்த கொள்கையை புடிச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க? தங்களும் துன்புறுத்திக்கிறாங்க, மற்றவர்களையும் துன்புறுத்துகிறாங்க. அப்படி இருக்கோன்ற கூட அவங்களுக்கு தெரியுதா தெரியல. அவ்வளவு துன்பத்துல ஒன்று கொண்டிருக்கிறார்கள்ன்ற கூட அறிவில்லாம இருக்கக்கூடிய மூட கிராகன்னு அர்த்தம். ஆத்மனக பீடையா பரஸ்ய. இவங்க பின்னாடி போறவங்களா என்ன ஆவாங்க? அவங்களும் அழிவாங்க, அவங்கள சார்ந்தவங்களையும் அழித்து விடுவார்கள், மற்றவர்களையும் அழித்து விடுவார்கள், மொத்தமா எல்லாரும் அழித்து விடுவார்கள். நான் ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுது இதெல்லாம் என்ன விஷயம் இல்லையா? நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயம் கிடையாது. இது நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, வீட்டுல ஒரு விஷயத்த, ஒரு நபரையோ ஒரு நிகழ்ச்சியோ தப்பா புரிஞ்சுட்டோம்னா என்ன ஆகும்? மூடத்தனமா, ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு கொஞ்சம் முழுசா ஓவராலா திங்க் பண்ணாம நம்ம மனம் போன போக்குப்படி ஒரு முத்திரை குத்திட்டோம்னா, இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான், வேணும்னேதான் பண்ணாங்க, எனக்காக தான் பண்ணாங்க. இது வீட்லயும் பொருந்தும், வெளியிலயும் பொருந்தும், வேலை பார்க்குற இடத்துலயும் பொருந்தும். மூட கிராகேன. அப்போ எப்ப பாரு என்ன பண்றது? நெகட்டிவ் திங்கிங். எப்ப பாரு நெகட்டிவ் திங்கிங். அது நெகட்டிவ் திங்கிங் கூட அவங்க தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றதுதான் சரி, நீங்களா தான் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு மற்றவர்களுக்கும் துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். சரி, இப்போ என்னெல்லாம் முடிஞ்சிருக்கு? ஆகாரம் முடிஞ்சிருக்கு, ஆகாரம், யஜ்யம் முடிஞ்சிருக்கு, தவம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? தானம். அடுத்து தானம் தானே? பகவான் சொன்னார் இல்லையா, நான் இதை பத்தி எல்லாம் சொல்ல போறேன். எந்த ஸ்லோகத்துல சொன்னாரு? எந்த ஸ்லோகத்துல ஞாபகம் இருக்கா? எந்த ஸ்லோகத்துல சொன்னாருங்க? எத்தனாவது ஸ்லோகத்துல? 7வது ஸ்லோகத்துல சொன்னார். ஆகாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியஹ யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதமிமம் சுணு. என்ன பேதம்? சாத்விக, ராஜசிக, தாமசிக, மூன்றுக்கும் பேதங்களை நீ பார்க்கணும்னா எதுல இருந்தே பார்க்கலாம்? நாம சாப்பிடுற ஆகாரம், உணவுல இருந்து, அதுக்கப்புறம் என்னது? யஜ்ஞத்துல இருந்து, உன்னுடைய வழிபாட்டுல இருந்து,
அப்புறம் தபம், நீ இருக்கின்ற உடல், மனம், வாக்கு, இதுல நீ செய்கின்ற நடவடிக்கைகள் இதை பொறுத்து. அப்புறம் அடுத்து என்ன லாஸ்ட் டைப் என்ன பார்க்கணுமா, தானம். படிக்கலாமா? அது படிச்சிருவோம். ஓ இருங்க இருங்க இருங்க, இன்னும் நம்ம என்ன பார்க்கலாம்? தாமஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? கரெக்ட். இப்ப அடுத்து தானம் தான் இருக்கு. 20, 21, 22 சாத்விக தானம், ராஜசிக தானம், தாமசிக தானம் மூணுமே படிச்சிருவோம். தாத்தவ்யமிதி யத்தானம், दातव्यमिति यद्दानम् दातव्यमिति यद्दानं दातव्यमिति यद्दानम् दीयतेनुपकारिणे 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 देशे काले च पात्रे च 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 तद्दानं सात्विकं स्मृतं तद्दानं सात्विकं स्मृतं तद्दानं सात्विकं स्मृतं तद्दानं सात्विकं स्मृतं 21 यत्तु प्रत्युपकारार्थं यत्तु प्रत्युपकारार्थं यत्तु प्रत्युपकारार्थं यत्तु प्रत्युपकारार्थं फलमुद्दिश्य वा पुनः फलमुद्दिश्य वा पुनः फलमुद्दिश्य वा पुनः फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिक्लिष्टम् दीयते च परिक्लिष्टम् दीयते च परिक्लिष्टम् दीयते च परिक्लिष्टम् तद्दानं राजसंस्मृतम् तद्दानं राजसंस्मृतम् तद्दानं राजसंस्मृतम् तद्दानं राजसंस्मृतम् 22 अदेशकाले यद्दानम् अदेशकाले यद्दानम् अदेशकाले यद्दानम् अदेशकाले यद्दानम् अपात्रेभ्यश्च दीयते अपात्रेभ्यश्च दीयते अपात्रेभ्यश्च दीयते अपात्रेभ्यश्च दीयते असत्कृतमवज्ञातम् 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 तत्तामसमुदाहृतम् 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 சேர்ந்து படிப்போம். 20, 21, 22 சேர்ந்து படிக்கலாம். दातव्यमिति यद्दानं दीयतेनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतं यत्तु प्रत्युपकारार्थं फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिक्लिष्टं तद्दानं राजसंस्मृतम् अदेशकाल यद्दानम् अपात्रेभ्यश्च दीयते असत्कृतव अवज्ञातम् தத்தாமசமுதாகிருதம். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். முன்னாடியே சொன்ன அதே விஷயம் தான் சாத்விகத்துக்கு. தாத்தவியம் இது தானம். தானம்ன்றது என்னது? எதுக்காக கொடுக்குறாங்க அவங்க? தாத்தவியம் இது, நான் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கடமை. கொடுக்க வேண்டும், கொடுப்பது. நான் என்னுடைய கடமை கொடுப்பது. அதனால நான் கொடுக்குறேன், வேற எந்த காரணமும் இல்லை. எவ்வளவு பாருங்க, இதை நான் செய்யணும், அதனால நான் செய்யறேன். அந்த மாதிரி தாத்தவியம், இது நான் கொடுக்கணும், அதுதான் தானம். அப்ப அது என்னுடைய கடமைன்ற அந்த புரிதல், உணர்தல், இதுதான். அப்புறம் யாரு கொடுக்குறாங்க? அனுபகாரினி. அனுபகாரின்னு அர்த்தம், இவங்க மீண்டும் எனக்கு உதவி செய்ய முடியாதவர்கள்னு தெரிந்து கொடுப்பது முதல் நிலையில. இவங்களால எனக்கு மறுபடியும் ஏதாவது காரியமாக வேண்டி இருக்குன்னு நினைச்சு கொடுக்கறது கிடையாது. நமக்கு நல்லா தெரியும் இவங்களால நமக்கு திருப்பி கொடுக்க முடியாது, திருப்பி எந்த விதமான பிரதிபலனும் நமக்கு இவங்க செய்ய முடியாது, அப்படி தெரிந்தும் கொடுப்பது.
இது முதல்ல. அடுத்தது, அவங்களால இப்ப கொடுக்க முடியாது திருப்பி. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்க சுதாரிச்சிருவாங்க. வாழ்க்கையில வந்து இன்னும் முன்னேறிடுவாங்க. அப்ப அவங்களால திருப்பி நமக்கு பண்ண முடியும். அப்படி இருந்தா கூட அதை எதிர்பார்த்து பண்ணாம இருக்கிறது. ஒண்ணு, உண்மையாகவே அவங்க எப்போதுமே இந்த ஜென்மத்துல முடியாதுப்பா அவங்களால, பரவாயில்ல, அப்பவும் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்களால அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியும் திருப்பி. ஆனாலும் அதை எதிர்பார்க்கல. இப்போ நான் கொடுத்துடுறேன், அவ்வளவுதான். அது திரும்பி வர்றது வரல, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு நான் கொடுப்பது. இங்க முதல்ல எதை கொடுக்கறதுன்னு இருக்கு. இங்க முதல்ல சொல்லும் போது செல்வம் இது மட்டுமே எடுத்துக்கலாம். ஆனா அது மட்டும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. குருதேவரும் சொல்றாரு, சாஸ்திரமும் சொல்லுது, எல்லாமே. ஆனா பொதுவா செல்வம் தான் நம்ம நினைக்கிறோம். செல்வம், பணம், இந்த மாதிரி. இது இல்லாமையும் நம்மளுடைய நேரம், உழைப்பு, ஒரு ஆறுதலான வார்த்தை, அன்பு, எல்லாமே, எல்லாவற்றையுமே என்ன பண்ணும், எந்த விதமான பிரதி உபகாரம் செய்ய முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு, தாத்தவியம் இது தானம். நான் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இத எப்படி கொடுக்கணும்? தேசே காலே பாத்திரே. தேசம், இடம் அறிந்து, தேசம்னா நாடு நினைச்சு கூட, இடம் அறிந்து, காலம் அறிந்து, பாத்திரம், பாத்திரம்னு அர்த்தம், நம்ம யாருக்கு தேவை இருக்கோ அந்த தேவை இருப்பவருடைய நபர், இப்போ இது நான் கொடுப்பதற்கு தகுதியானவரா, அந்த தானத்திற்கு தகுதியானவராக இருப்பவர் தான் பாத்திரம். தேசே காலேச்ச பாத்திரம். இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகங்கள், இந்த தானம்ன்றது. இதை நம்ம அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணலாம். நம்ம முடிச்சுக்கலாம் இதோட. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.